ஓகே, லாஸ்ட் கிளாஸ் இந்த இது வந்து எடுத்துட்டு வந்து வைக்க சொல்லிடணும். ஓகேவா? எத்தனை பேர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இது செக் பண்ணி பார்த்தீங்களா? ஒர்க் ஆகுதா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ யூசர் வந்து இதை ஈவன் இந்த ஸ்டார் சிம்பிள்லாம் இருக்குது பார்த்தும் இங்கே போய் லாகின் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்கள இதை வந்து ரெட் கலர் பாக்ஸ் மாதிரி காமிச்சு இது பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ்புக்னா போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும். நீங்கள் இதை போய் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ரெட் கலர் பாக்ஸு இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ரெட் கலர் பாக்ஸு வரும். ஓகேவா? நம்மளும் அதே மாதிரி வர வைக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா, இந்த இடத்துல ரெட் கலர் பாக்ஸ் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த ரெண்டு பாக்ஸும் ரெட் கலரா வரணும். அதுக்கு என்ன பண்ணீங்க? டிசைன் லெவல் அவுட்லைன் கலர்ல ரெட் பார்டர் ரெட் போடு. இந்த பார்டர் கலர் அவுட்லைன் எங்க இருந்து வருது? ஏன்னா அந்த பாக்ஸ் மாதிரி வர்றது அவுட்லைன் நண்டுன்னு கொடுத்தாதான் அந்த இது வரும். இல்லைன்னா பார்டர் கலர் இருக்கும். நீ சொன்னதுக்காக ஃபர்ஸ்ட் அவுட்லைன்லயே போகும். அவுட்லைன் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். அவுட்லைன் கலர்னு ஒன்று இருக்குங்கிறேன். இல்ல பார்டர் 1 பிக்சல் சாலிட் ரெட் அதான் இருக்கும். 1 பிக்சல் 1 பிக்சல் சாலிட் ரெட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ரைட்டு ஓகே. இவ்வளோ விஷயத்தையும் நான் எப்படி ஆட் பண்ணி வைக்கிறேன்? ஓகே, என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, பேஜ் லோட் ஆகும்போதே இதை காட்டணுமா, இல்லை யூசர் இதை கிளிக் பண்ணும்போது இதை காட்டணும்? யூசர் இதை கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம காட்டணும். கரெக்டா? யூசர் இதை கிளிக் பண்ணும்போது தான் காட்டணும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை நம்ம பேஜ் லோட் ஆகும்போதே காட்டுறோம். இதுவே தப்பு தான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பார்டரை மட்டும் தூக்கி விடணும். இது வந்து கரெக்ட். இப்போ இது கரெக்ட். எனக்கு இது எப்போ எனக்கு ரெட் கலராக வரணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணும்போது வரணும். இதை கிளிக் பண்ணும்போது எப்பயுமே வரணுமானா அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. வேல்யூ இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இது எனக்கு வந்து என்ன காட்டணும் அப்படின்னா ரெட் கலர் காட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா காட்டக்கூடாது. சரியா? இங்கே போகிறோம். இந்த கன்சோலில் நம்ம அதுக்கு தான் வச்சுருக்கோம். வேல்யூ எதுவுமே கொடுக்கலன்னு இருக்கு. ஓகே, வேல்யூ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல ரெட் கலர் காட்டக்கூடாது, இந்த இடத்துல காட்டணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஐடி இருக்கு, ஒரு கண்டிஷன் எழுதிடுவோம். என்ன கண்டிஷன்னா, இஃப் நேற்று உங்களை பண்ண சொன்னேன், இஃப் டேட்டா இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ன்னு காட்டுறேன்.
டேட்டா இல்லைன்னா ஃபெயிலியர். டேட்டா இல்லை, அதனால அப்படி வருது. டேட்டா இருக்கு, சக்சஸ்னு வருது. ஓகேவா? அப்ப இது சக்சஸ்ல டேட்டா இருந்தா வருது. ஓகேவா? இதே கான்செப்டை எடுத்து இங்க போட்டு ரெண்டுமே ஃபெயிலியர் தான். ஒன்று சக்சஸ், ஒன்று ஃபெயிலியர். ரெண்டுமே சக்சஸ். ஓகேவா? நமக்கு கிளீனா தெரியுது டேட்டா இருந்தா ஒரு மாதிரி வருது, டேட்டா வரலனா. ஓகேவா? சரி, இந்த எலமெண்ட் ஐடிக்கு நான் என்ன என்ன பண்ணி இப்போ இந்த சக்சஸ் ஃபெயிலியர்னா காமிச்சிருக்கேன்னா, எலமெண்ட்டோட ஐடியை வச்சு வேல்யூ எடுத்திருக்கேன். ஓகேவா? எலமெண்ட்டோட ஐடியை வச்சு ஒன்லி வேல்யூ மட்டும்தான் எடுக்க முடியுமா? உங்களை தான் கேட்குறேன். அதை வச்சு ஒன்லி வேல்யூ மட்டும்தான் எடுக்க முடியுமா? இல்லைண்ணா, டைப்பு, பிளேஸ் ஹோல்டர் எல்லாமே எடுக்கலாம். ஓகே, ஸோ எடுக்க முடியும் அப்படின்னும் போது கொடுக்கவும் முடியும். இந்த இடத்துல கொடுத்துருப்போமே டாக்குமெண்ட் டாட் எலமெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தும் இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அதே மாதிரியே ஃபெயிலியரில் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூசர் நேம் ஃபெயிலியர், பாஸ்வேர்டு ஸ்ட்ரிங்கு தானே இது, என்ன வேணாலும் போ. இப்போ யூசர் நேமில் யூசர் இமெயிலில் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஸ்டைல் ஆட் பண்ண போகிறேன். ஸ்டைலு என்ன வேணும் அப்படின்னா, என்னதான் வேணும் அப்படின்னு இப்படின்னு வைக்க போகிறேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி யூசர் இமெயிலில் ஸ்டைல் ஆட் பண்ணுறேன், பார்டர் 1px சாலிட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதே விஷயத்தை காப்பி பண்ணிட்டு ஃபெயிலியரில் மட்டும் யூசர் பாஸ்வேர்டையும் அதே மாதிரி பண்ணுறேன். ஓகேவா? ஃபெயிலியரில் மட்டும் ஸ்டைல் ஆட்ரிபியூட்டுக்கு பார்டர் 1px சாலிட் ரைட் அப்படின்னு வைக்கிறேன். ஃபெயிலியர், அதனால அது வரும். சக்சஸ், சக்சஸுக்கு தான் வருது. இப்போ இங்கே வரல, ஆனால் இங்கே மட்டும்தான் வருது. அது என்ன, ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது ரெட் கலர் அப்படின்றது செட் ஆயிடுது. ஓகேங்களா? அடுத்தது நீ என்ன டேட்டா கொடுத்தாலும் அது போக மாட்டேங்குது. அப்போ இது போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சக்சஸ்ல போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும். யூசர் பாஸ்வேர்ட் சக்சஸ்ல நீ அப்படியே மொட்டமொட்டையாக விட்டு வச்சிருக்க. அப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா, யூசர் பாஸ்வேர்ட் சப்போஸ் சக்சஸ் ஆச்சுன்னா நீ கிரீன் கலரை கொடு. யூசர் நேம் சக்சஸ் ஆச்சுன்னா நீ கிரீன் கலரை கொடு அப்படின்னு நான் சொல்ல போறேன். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க, அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா, கஷ்டமா இருக்கா? சரி, ஈஸியாக தானே. வேற 2 3 4. ஓகே சார், தேவா சார் ஈஸியாக தானே இருக்கு. ஓகே, மெயில் போட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கணுமா உங்களுக்கு? சரி, ஓகே. இப்போ இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம காட்டும். ஓகேவா? இதுலேயும் ஒரு சில தற்கொலைகள்லாம் இருக்கும். என்ன தற்கொலை அப்படின்னா, ஈவன் தோ நம்ம இதை கொடுத்தாலுமே அவங்க இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்பயுமே ரெட் கலர் தான் வருது, எனக்கு ஏன் வரல அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நேற்று அதுக்கு தான் இந்த இதை எடுத்து வச்சுக்கணும். ஓகே, எனக்கு ஒரு பாக்ஸ் இருக்கு, பாக்ஸுக்கு கீழே ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்டு, பாஸ்வேர்ட் இஸ் ரெக்யூர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் வரணும். இதுக்கு என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்ம கிட்ட பாக்ஸ் இருக்கு. இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு லேபிள் வரதுக்கு என்ன பண்ணலாம்? டிசைன் மட்டும் சொல்லுங்க, ஹை லெவல் மட்டும் சொல்லு, நம்ம லோ லெவல் வச்சு கோடிங் லெவலில் பார்த்துக்கலாம்.
டிசைன் வர வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ரெக்யூர்டு பாஸ்வேர்ட் இஸ் ரெக்யூர்டுன்னு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். அந்த லேபிள்ல ரெக்கார்டும் கொடுக்கணும். அந்த இன்புட் ஃபீல்டு ரெக்கார்டு கொடுக்கணும். நான் பொசிஷன் யூஸ் பண்ணணும் பாக்ஸுக்கு. நான் டிசைன் தானா கேட்டேன், கேட்டேன். அது எங்கேயா வந்து உட்கார போகுது, ஒரே இல்லை எங்கேயா வந்து நிற்க போகுது, இல்லை வந்துருச்சா? இந்த இடத்துல வந்தாச்சு. ஓகேவா? இது கலர் மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்கு ஸ்டைல் கொடுக்கணும். அது மாறவே தேவையில்ல, அப்படியே இருந்துட்டு போது நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இந்த எலமெண்ட்டை இனிஷியலாக எனக்கு நம்ம நார்மலாக மொபைல் ஐக்கான் வந்து டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணணும்னா தேவையில்லைன்னு சொல்லுவோம். எப்போ வேணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா மொபைலுக்கு ரெஸ்பான்சிவ் பண்ணும்போது மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? அந்த 3 புள்ளி மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் வரும் அப்படின்ற மாதிரி. டெஸ்க்டாப் வெர்ஷனில் அதை ஷோ பண்ண மாட்டோம், ஹைட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி எனக்கு இது இனிஷியலாக காட்டணுமான்னு கேட்டால் தேவையில்லை. எப்போ இந்த ரெட் கலர் ஏரர் வருதோ அப்போ இது காமிச்சா போதும். அப்போ இனிஷியலாக இது வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதை வந்துட்டு டிஸ்பிளே நன்னு ஹைட் பண்ணணும். ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளே நன்னு கரெக்ட். ஏன்னா அது எனக்கு தேவையில்லை, இப்போ தேவை கிடையாது. எப்போ தேவைன்னா இதை கிளிக் பண்ணும்போது இப்படி வரும்போது நம்ம இதை மாதிரி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிக்கணும். சரி, ஓகே. இப்போ இதுதான் ஃபெயிலியர். இந்த டைமில் தான் நான் அதை காட்ட போகிறேன். எதை வச்சு நீங்கள் அதை டிஸ்பிளே நன்னு டிஸ்பிளே பிளாக்னா மாற்றுவீங்க? எப்படி இப்போ நான் இதை டிஸ்பிளே பிளாக்காக மாற்றணும், எப்படி மாற்றுவீங்க? என்ன யூஸ் பண்ணணும்? தேவா, சஞ்சீவ், செல்வா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னதை நான் திரும்ப சொல்றேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்ல 4 எலமெண்ட் இருக்கு. 1 2 3 4. இன்னும் 2 எலமெண்ட்டும் இருக்கு, ஆனா இங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு இப்போ அந்த எலமெண்ட் எல்லாம் மேனிபுலேட் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? எப்படி அந்த எலமெண்ட்டை இப்போ நான் ஷோ பண்ண வைக்க முடியும்? அந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணாங்க, அந்த ஆன் கிளிக்ல தானே அது. ஆன் கிளிக் ஆல்ரெடி எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு ரெட் கலர் பாக்ஸ் இல்லை, ஆனா ரெட் கலர் பாக்ஸ் வருது. எதை வச்சு வருது? எப்படி நீ இந்த ரெட் கலர் பாக்ஸை போட்டிருக்க ஆன் கிளிக் பண்ணும்போது? அதோட ஐடி கிளாஸ் எழுதுவோம் சாமி. ஐடி. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை தானே சொல்றேன். ஒரு டாக்குமெண்ட்ல எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட்டை நீ மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னா சரி, ஓகே. தேவா சாரை கேட்குறேன். தேவா சார், இங்க இந்த ஸ்பேன் டேக் இருக்கு, எனக்கு இந்த ஸ்பேன் டேக்கை டிஸ்பிளே பண்ணணும், எப்படி பண்ணுவீங்க? ஸ்பேன் டேக்கே வந்துரு அப்படின்னு என்ன உட்காந்து முட்டை மந்திரமா பண்ண முடியும்? வாய்ப்பு இல்லை. ஐடி போட்டு தானே, அதுக்கு தானே டிஸ்பிளே பிளாக் கொடுக்கணும். அதை சொல்லணும்ல. ஸ்பேன் டேக் நான் 100 யூஸ் பண்ணுவேன். நீ ஸ்பேன் டேக் எல்லாமே டிஸ்பிளே பிளாக்னா ஆல்ரெடி எல்லாமே பிளாக்ல இருக்கலாம், ஒரு சிலது தேவையே இல்லாம இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஐடியை வச்சுதான் திங்க் பண்ணணும். இமெயில் எரர் அப்படின்னு நான் ஒண்ணு வைக்கிறேன். ஓகேவா? இல்லை உங்களுக்கு இன்னும் கான்செப்ட் புரியுதே இல்லை? அவன் கேட்டு நான் என்ன சொல்றது, போய் அடிக்கடி திட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இமெயில் எரர்னு இருக்கு.
இப்போ இந்த ஐடியை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது எனக்கு தெரிஞ்சு இன்புட் டைப்புக்கு சொல்லியிருக்கேன், பட்டனுக்கு சொல்லியிருக்கேன், திரும்பவும் இந்த ஏதோ ஒன்று சொல்கிறேன். எலமெண்ட்ல இருக்கிற டேட்டாவை நீ மேனிப்புலேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐடி வந்து தேவை. ஓகே, இமெயில் எரர். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கலர் ரெட்டு கொடுத்துக்கிறேன், டிஸ்பிளே ஹெட்லைன் கொடுத்துக்கிறேன். திரும்பவும் இந்த இடத்துக்கு வரும்போது சக்ஸஸில் எனக்கு அது காட்டணும்னு அவசியமே கிடையாது. சக்ஸஸில் எப்படி கிரீன் கலர் காட்டுறோமோ, கிரீன் கலர் காட்டும்போது அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ஹைட் பண்ணுற வேண்டியதுதான். அது நன்னாகும் போது அதனுடைய கலர் இருந்தா என்ன, இல்லாட்டி இல்லை. அவ்வளோதான் ஃபங்க்ஷனாலிட்டி. இதை வச்சு தான் ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம். புரியுதா? நீங்கள் டேட்டா எதுவுமே இல்லாமல் திரும்ப நீ கொடுத்தனா வரும், ஏதாவது கொடுத்தனா ஓடி போயிடும். ஓகேவா? எல்லாருக்கும் இது ஓகேவா? இல்லை யாருக்கு எந்த இடத்துல புரியல? ஃபெயிலியர்னு வரும்போது 2 எரருமே காட்டும். எப்படின்னா அப்படின்னா, ஃபெயிலியரில் யூசர் இமெயில் பார்டர் பிஎக்ஸ் கட்டியிருக்கேன், ஸ்டைலை ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி தான் சக்ஸஸ் வரும்போது டிஸ்பிளே நன் பண்ணியிருக்கேன், பார்டர் பிஎக்ஸை கிரீன் கலரில் மாற்றிருக்கேன். நீ எப்படி உக்காந்துட்டு பார்த்தாலும் இதுதான் ஆன்சர். சக்ஸஸ். ஓகேவா? சரி, நம்ம இப்போ பார்த்த வேலிடேஷன்ன்றது 0.01. ஓகேவா? அவ்வளோதான். அப்படின்னா என்னடா சொல்ல வர்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் சும்மா வேலிடேஷன். ஓகேவா? இப்போ பார், இமெயில் இஸ் ரெக்யூர்னு காட்டுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பேஸை விடுறது, இந்த இதுவே நீ இன்புட் டைப் டெக்ஸ்ட்டுக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னும் வேறு மாதிரி வந்திருக்கும். இப்போ டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம், டைப்பு இமெயில் இஸ் ரெக்யூர் கொடுத்துருக்கா, டேட்டாவே கொடுக்கலான்னு அது போயிடும். பத்தியா? ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேட்டாவை கொடுத்துருவேன். இது இமெயில் அது கிடையாது. நான் பாஸ்வேர்டுன்னு கேட்டு இதை 1ன்னு கொடுத்துட்டு நான் போயிடுவேன். இது பாஸ்வேர்டா? இது ஒரு கேரக்டர் பாஸ்வேர்டா? இல்லை. அப்போ the password should அட்லீஸ்ட் should contain ஒன்று அப்பரு, ஒன்று லோயரு, திருநாவுக்கரசர், சம்பந்தர் அப்படின்னா வரும்ல, அதெல்லாம் எழுதணும். ஓகே, அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏதாவது போட்டிருந்தா, ஃபர்ஸ்ட் நேம் சப்போஸ் டு பி என்னன்னா ஒரு 3 கேரக்டர் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு மினிமம் மேக்ஸிமம் 255 கேரக்டர்ஸ் இருக்கும், மினிமம் வந்து 50 கேரக்டர்ஸ் கொடுக்கணும். இந்த வேலிடேஷன்லாம் இருக்கும். நான் இதை எதுக்கு ரெக்கார்டிங்கோடய சொல்கிறேன்